அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டரில் கேட்ட ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், 1921 மற்றும் 1922ஆம் ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கைகளை கவனிக்கவும். இது உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லோதற்கு இடஒதுக்கீடு நியமனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீதி கிச்சேத் மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க. 1921 22லையும் 2 அரசாணைகள் வெளியிட்டிருப்பாங்க. இது 10th ஹிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 10ல் கொடுத்துருப்பாங்க. 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 ஆகிய 2 அரசாணைகள் இயற்றியிருப்பாங்க. இது எதுக்காகனா, சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேருவதற்கான சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாத ஆணைகள் இயற்றப்பட்டன. அவ்வளோதான். அடுத்த கொஷின், தேசிய சமூக மாநாடு முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. அது யாரோட முயற்சினா, எம்ஜி ரானடே மற்றும் ரகுநாத் ராவ் ஆகிய இரண்டு பேருனால தான் அது ஒருங்கிணைக்கப்பட்டது. இது ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்கும். இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ், அது எம்ஜி ரானடே மற்றும் ரகுநாத் ராவ் இவர்களாலையும் 1887 பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. இது இதோட மோட்டோ என்னன்னு பார்த்தோம்னா சோசியல் ரிஃபார்ம். அடுத்த கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு கழகத்திற்கு முன்பு கிளர்ச்சியை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்காக டேஸ் பயன்படுத்தப்பட்டது. சப்பாத்திகள் தான் அப்போ பயன்படுது. அது லோட்டஸ் தாமரை மலரையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் மேக்சிமம் பயன்படுத்தினது சப்பாத்தி தான். ஆப்ஷன் ஏ. பார்த்தீங்கன்னா, டூரிங் 1857 revolt in நார்த் இந்தியா, சப்பாத்திஸ் and lotus flowers were widely used to circulate secret messages and signal the uprising. மெசேஜ் அனுப்புனது சப்பாத்தியும், ஃப்ளவர்ஸ் சிக்னல், ரெண்டும் டிஃபரன்ஸ் தான். அப்போது கரெக்டாக தான், சப்பாத்தி தான் கரெக்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் இது மகாத்மா காந்திக்கு தொடர்புடையது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போயர் போரில் கலந்து கொண்டார். இது கரெக்டு. ஆம்புலன்ஸ் படையை நிறுவினார். இதுவும் கரெக்டு. 1919 பஞ்சாப் துயரத்தில் காந்தியடிகளுக்கு பங்கு இல்லை. இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் கண்டிப்பாக பங்கு எடுத்துருப்பார். 1917 நம்மளுடைய இந்தியாவுடைய எல்லாத்துலேயும் அவர் கலந்துருப்பார். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, சம்பரான் சத்தியாகிரக எல்லாத்துலேயுமே அவர் கலந்துருப்பார். அதனால் 3வது இது தவறு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது நமக்கு எங்கே இருக்குன்னா, பார்த்தீங்கன்னா மார்ஷியல் லா இன் பஞ்சாபில் காந்தியடிகளும் கலந்து தான் இருப்பார். ஒரு கமிட்டியில் ஒரு மெம்பராகவே இருப்பார். அதில் அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றினை சுட்டி காட்டுக. வங்காள ஆசிய கழகத்தை ஹென்றி வில்லியன் தெரேசியா துவங்கினார். இது தவறு. சுக்தி இயக்கத்தை தயானந்த சரஸ்வதி தொடங்கினார். இது கரெக்டு. சுயமரியாதை இயக்கத்தை ஈரா பெரியசாமி தொடங்கினார். இது எல்லாருக்குமே தெரியும். அலிகார் இயக்கத்தை மிர்சா குலாம் அகமது தொடங்கினார். இது நமக்கு தப்பு, இதுவும் தெரியும். 1 and 4 ஆப்ஷன் டி தான் சரி. இது ஸ்பெக்ட்ரம் புக்கில் தான் இது எடுத்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ அவர் தான் கவர்னராக இருந்திருப்பார். அடுத்தது, சுத்தி இயக்கம் தொடங்கினது தயானந்த சரஸ்வதி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான் தான் அலிகார் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது, வந்தே மாதரம் என்னும் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த்மத். இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது, நம்ம புக்லேயே இருக்கும். இன்னும் நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்கில் எடுத்துக்கோம். பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபர்ஸ்ட் important writer of the period was the Bengali novelist Bankim Chandra Chatterjee. His novels are mostly historical, the best known among them being Anand Math, noted for its powerful lyric Vande Mataram and depiction of Sannyasi revolt. 1882 ஆனந்த் மாத் என்னும் இதில் தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் என பாடலாக எழுதியிருப்பார். அடுத்தது, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதி சொல்லியிருக்காங்க. காலவரிசைப்படியே ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ரிப்போர்ட், கிரிப்ஸ் தூதுக்குழு, வவ்வல் பிளான், கேபினெட் தூதுக்குழு. இது ஸ்பெக்ட்ரம் புக்கில் தான் நம்மளுடைய டைரக்ட் எடுத்துக்கோம். ஆகஸ்ட் ஆஃபர் 1940, கிரிப்ஸ் மிஷன் 1942, வவ்வல் பிளான் 1945, கேபினெட் மிஷன் 1946. தென்னிந்தியாவில் உள்ள 12 பல்லவ ஆட்சியாளர்களை சமுத்திரகுப்தா தோற்கடித்தார். ஆட்சியாளர்களையும் அவரது இருப்பிடங்களையும் சரியான முறையில் பொறுத்துக்க. இதுக்கு பியாகு ராஜா, அது மககண்டாரா, மகேந்திரகிரி, பிஷ்தாபுரா, உகசேனா, பாலாகா, தாமண்ணா, இராடபுலா. ஆப்ஷன் பி. அடுத்தது பௌத்தர்களும் சமணர்களும் பொதுமக்களை நேரடியாக அணுகுவதற்கு பாலி மற்றும் பிராகிருத மொழிகளை பயன்படுத்தினார். இது சரி. பாலி மற்றும் பிராகிருத மொழிகள் பொதுமக்களின் மொழிகளாகும். இதுவும் சரி. அதனால்
கூற்று காரணம் இரண்டும் சரி. ஏன்னா ரெண்டும் தொடர்போட வருது இல்லை. பௌத்தர்களுடைய மொழி வந்துட்டு பாலி மொழியாகவும் சமணர்களுடைய மொழி வந்துட்டு பிராகிருத மொழிகளாகவும் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டிவ்லி தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.